அனுமதியில்லா கார்பன் கம்பெனி அதிர்ச்சி, 2000 குடும்பங்கள் பாதிப்பு. அதிகாரிகள் மீது கோபத்தை காட்டிய மக்கள். தாராபுரம் அருகே அரிக்காரன் வலசு பகுதியில் அனுமதியின்றி செயல்பட்ட கார்பன் கம்பெனி பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நிதன்யா இண்டஸ்ட்ரீஸ் மூலம் வெளியான கரும்புகையால் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. காற்று, நீர் மாசு, உடல்நல பாதிப்புகள் அதிகரித்ததால் ஆவேசமடைந்த மக்கள் கன்னிவாடி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஆனால் உடனடி நடவடிக்கை இல்லை என அதிகாரிகள் தெரிவித்ததால் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். விரைவில் தீர்வு கிடைக்காவிட்டால் பெரிய போராட்டம் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. செய்தியாளர் முனியப்பன். வேளாம்பட்டி கிராமம், அரிக்காரமலசு வருவாய் கிராமம். அரிக்காரமலசில் கரித்தொட்டி தொழிற்சாலை எந்த ஒரு அரசாங்க சான்றிதழ் பெறாமல் ஒரு வருட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மாத காலமாக நாங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், விஓ, ஆர்ஐ, தாசில்தார் அனைவர்களுக்கும் இது இயங்குவதால் எந்த ஒரு இடத்திலும் காங்கயம் சுற்றுவட்டார பகுதியில் அனைத்து பகுதியிலும் இந்த தொழிற்சாலை தடை செய்யப்பட்ட தொழிற்சாலை என்பது அனைவரும் அறிவார்கள். அதை இங்கு அரிக்காரமலசு கிராம ஊரில் டெய்லி இரவு நேரங்களில் அந்த தொழில், அந்த கரித்தொட்டி எரிப்பது இரவு நேரங்களில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கரித்தொட்டி தொழில் செய்வதால் சுற்றுச்சூழல், தண்ணீர் மாசுபடுதல், மூச்சு திணறல் அனைவருக்கும் ஏற்படுகிறது. இதை 6 மாத காலமாக அனைவர்களுக்கும் பெட்டிஷனாகவும் நேர்முகமாகவும் நாம் கூறினோம். அதுக்குண்டான அக்னாலஜ்மெண்ட்டு நம்ம கையில் 6 மாதத்துக்கு மேலே வந்துருச்சு. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இறுதியாக நாங்கள் இன்று ஊர் மக்கள் அனைவரும் வந்து கன்னிவாடி நில வருவாய் ஆய்வாளர் அவர்களை சந்தித்து மீண்டும் ஒரு முறை நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். நில வருவாய் ஆய்வாளர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள். மூலனூர் காவல் ஆய்வாளர் அவர்களும் உடனடியாக இன்று நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள். அரசாங்கத்தை மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவை சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த முடிவு இன்றும் எட்டப்படவில்லை. ஓரிரு நாட்கள் இது நிறுத்தப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை ஊர் மக்கள் மூலமாக முடிவு பண்ணுவோம். மூலனூர் வடக்கொன்றிய செயலாளர் ஆர். செல்வகுமரன்.